முக்கியமாக பார்க்க வேண்டியது பேட்டரி சார்ஜர். ஓகேயா, இந்த 110 வோல்ட் பேட்டரி சார்ஜரில் ஏதாவது ஒர்க் ஆகலை அப்படின்னாக்கா அடுத்த நிமிஷம் இதை என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து ஏடிட்ட தகவல் சொல்லிடணும். நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டால் ஏசி இருக்கா அப்படின்னு பார்த்துடுறோம். என்ன இதுக்கு ஏசிக்குள்ள சுவிட்சு, இந்த சுவிட்சை எல்லாம் எந்த காரணத்தை கொண்டும் ஆஃப்லேயே இருக்கட்டும் ஆன்லேயே இருக்கட்டும், ஆஃப் பண்ணக்கூடாது, இதை தொட வேணாம். ஓகேயா, அடுத்தது இதுவும் அதே மாதிரி என்ன ஒன்று கேட்டால் ட்ரிக்கிள் பொசிஷனில் தான் இருக்கணும், இதை எந்த காரணத்தை கொண்டும் திருகக்கூடாது. முடிஞ்சா அடுத்தது ஏசி வோல்டேஜ் இருக்குது. சார்ஜிங்கில் இப்போ எவ்வளோ கரண்ட் இருக்குது இப்போ அப்படின்னு கேட்டால் மேலே ட்ரிக்கிளில் இருக்கிறதுனால 0.1 ஆம்ஸ் இருக்குது. இப்போ நம்ம கூட்டுறது குறைக்கிறது இந்த ஆக்சிலேட்டர் இருக்குல்ல, இந்த வேரியாக்கு இதை லைட்டாக திருகணும், திருக கூடும். ஓகே, நம்ம மேக்ஸிமம் இவ்வளோ வைக்கணுங்கிறாங்க. இப்போ நம்ம வந்து இப்போ ஃபுல்லாக சார்ஜில் இருக்கிறதுனால குறைச்சி வச்சுருக்கேன், அவ்வளோதான். இவ்வளோ தூரம் குறைச்சி வச்சுருக்கோம். இப்போ எவ்வளோ வச்சுருக்கோம், 0.2 ஆம்ஸ் கிட்ட வச்சிடணும், அவ்வளோ 0.2 ஆம்ஸ். அடுத்தது வந்து இது வந்து லோடு கரண்ட் வர்றப்போ வந்துடும். முடிஞ்சா இது 110 வோல்ட் டிசி. இந்த முக்கியம் இந்த இதுதான். இந்த சார்ஜரில் 110 வோல்ட் டிசி அவைலபிளாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு டிசி வோல்டேஜ் 100க்கு மேலே இருக்கணும். அது ஓகேயா, 110 வோல்ட் இருக்குது. இது வந்த உடனே பார்க்க வேண்டியது, வந்த உடனே கிடையாது, எப்போ வந்தாலும் இந்த பக்கம் வரையில் போகையில் இந்த ஆம்ஸ் கரெக்டாக லோட் ஆகிருக்கா. இது லோட் ஆகிருந்துச்சுன்னா சார்ஜர் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இது லோட் ஆகலைன்னு வச்சுங்க, இது ஆம்ஸ் இல்லைன்னு வச்சுங்க, அப்போ ஒன்று இதில் லூஸ் கனெக்ஷன் இருக்கும், சரியாக கான்டாக்ட் ஆகாமல் இருக்கும். இல்லைன்னா ஏசி சப்ளை கட்டாக இருக்கணும். அப்போ இந்த மீட்டரை பார்க்கணும், பார்த்துட்டு இதுக்குள்ளே ஏசி ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுறது எல்லாமே என்ன ஒன்று கேட்டால் இங்கே இந்த இருக்குல்ல பேட்ரி சார்ஜர்னு போட்டிருக்குல்ல, இந்த சுவிட்ச் இருக்குல்ல, இந்த சுவிட்சை மட்டும் ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணோன்னு இப்போ ஆஃப் ஆகிடுச்சா, மறுபடியும் ஆன் பண்ணணும், அவ்வளோதான். இதைத்தான் ஆன் பண்ணணும், ஆஃப் பண்ணணும். எந்த காரணத்தை கொண்டும் இங்கே வந்து கை வைக்கக்கூடாது. ஏசி பட்டன் ஆஃப் பண்ணுறது கொள்றதெல்லாம் இங்கே வச்சுக்கக்கூடாது. முடிஞ்சா சரி. ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயும் வந்த உடனே பார்க்க வேண்டிய வேலை, விசிபிளாக இங்கேன்னு பார்க்குறீங்க, பார்க்குறப்ப எங்கேயாவது இடத்துல உள்ளுக்குள்ளேருந்து பபிள்ஸ் எதுவும் வருதான்னு பார்க்கணும். உள்ளுக்குள்ளே பபுள்ஸ் வருதுன்னு என்ன அர்த்தம், கரண்ட் அதிகமாக வச்சுருக்கோம்னு அர்த்தம். இல்லைன்னா உள்ளுக்குள்ளே ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆகிருக்குன்னு அர்த்தம், கரண்ட் அதிகமாக எடுத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி பபுள்ஸ் எங்கேயுமே வரக்கூடாது. கரண்ட் அதிகமாக பூஸ்ட்டில் வச்சு ஏதாவது பண்ணிட்டோம்னாக்கா இங்கே சம்மந்தம்லாம் என்ன ஆகும், கொதிக்கிற மாதிரி என்ன ஆகணும், அப்படியே இதாக பபுள்ஸாக வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி எதுவுமே வரக்கூடாது, நார்மலாக எதுவும் வரக்கூடாது. விசிபிளாக பார்க்குறப்ப இங்கே எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா மேலே வந்து மாய்ஸ்டர் எதுவும் ஆகிருக்கக்கூடாது. இப்படியே ஒரு பக்கம் விசிபிளாக பார்த்துடுறோம். லெவலை பார்க்குறோம், எலக்ட்ரோலைட் லெவல் இருக்குது பற்றியில் இந்த மினிமம் இருக்குல்ல, இந்த மினிமத்துக்கு கீழே போயிடக்கூடாது, மேக்ஸிமத்துக்கு மேலே போயிடக்கூடாது. கரெக்டாக மினிமத்துக்கு மேக்ஸிமத்துக்கும் இல்லை தான் வச்சுக்கணும். ஓகே, இதை விசிபிளாக அப்படி பார்க்குறோம். பார்த்தோன்னே எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துடுறோம். அடுத்தது பைலட் செல் வோல்டேஜ் பார்க்குறோம். பைலட் செல் வோல்டேஜ் எப்படி பார்க்கணும், அதை எடுங்க, மல்டிமீட்டர் பாருங்கள். இப்போ வோல்டேஜ் எவ்வளோ வருது, இப்போ எவ்வளோ இருக்குது வோல்டேஜ், 2.17 இருக்கா. இது மாதிரி ஒவ்வொரு இங்கே காமிங்க, வீடியோ காமிங்க, பார்த்துட்டீங்களா. இந்த மாதிரி ஒவ்வொரு செல்லையும் தனித்தனியாக எடுக்கணும். அந்த இதுலேயே இது குத்தணுமா, நாங்கள் அங்கே அப்படி இது பண்ணுறது. அடுத்தது இங்கே பாருங்கள், அடுத்தது பாருங்கள். இப்போ என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா சொல்லுங்கள். ட்ரிப் பண்ணிட்டேன். ஆமாம், டிபியை ஓப்பன் பண்ணுங்க. சரி, ரைட். அப்படியே லைனில் இருக்கு. இப்போ அவர் டிபியை ஓப்பன் பண்ணிட்டார். இப்போ நான் ஆஃப் பண்ணி கொடுத்துட்டேன். ஆஃப் பண்ணது எப்படி பண்ணேன், இந்த பக்கம் திருப்பினோன்னு ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ என்ன ஸ்ப்ரிங் வந்து இப்போ ஸ்ப்ரிங் சார்ஜில் இருக்கா. இப்போ எல்லாம் ட்ரிப் சர்க்யூட் ஹெல்த்தி வராது, ஏன்னா பிரேக்கர் ஆஃபில் இருக்கிறதுனால. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், பிரேக்கர் ஆன் பண்ண போகிறேன். ஆன் பண்ணுறப்ப இந்த ஹேண்டில் இந்த பக்கம் திருப்பினோம்னா அந்த பிரேக்கர் இண்டிகேஷன் இருக்குல்ல, ஆன் ஆகிடுச்சா. இப்போ ட்ரிப் சர்க்யூட் ஹெல்த்தி வரணும், இந்த அலாரத்தை ரீசெட் பண்ணணும். இப்போ முதல்ல இந்த பக்கம் திருப்பிட்டு இப்போ இந்த பக்கம் திருப்பினா அப்நார்மல் பண்ணிச்சு போய் போய் ஆஃப் ஆனவுடனே இந்த பொசிஷன் இந்த பக்கம் வந்துச்சா, நேரம் வந்து. இப்போ பிளிங்க் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ கரண்ட்டு பாருங்கள், 39 அம்சம் வந்துடுச்சா. அப்போ ரைட்டு, லோடு வந்து ஓரளவுக்கு வந்துடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, அப்போ பிளிங்க் ஒன்று கொடுத்துருக்கோம். இப்போ பிளிங்க் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப் சர்க்யூட் ஹெல்த்தி வந்துடுச்சா, பிரேக்கர் ஆன் இண்டிகேஷன் வந்துடுச்சா, இந்த ஸ்ப்ரிங் சார்ஜ் வந்துடுச்சா. மறுபடியும் முதல்ல ட்ரிப் பண்ணோம்னு வச்சுங்க, இந்த ஸ்ப்ரிங் சார்ஜ் மோட்ரு அங்கே என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, ஒரு தடவை பிரேக்கர் ஆன் பண்ணோம்னா இந்த ஸ்ப்ரிங் சார்ஜ் வந்து மோட்ரு ஓடி ஸ்பேர் மோட்ரு ஓடி சார்ஜ் ஆகி உட்காந்துருக்கும். ஓகே.